ஓம் சாந்தி. முரளி டேட் 13/2/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை சரியான முறையில் அறிந்து நினைவு செய்வது, இதுவே முக்கிய விஷயமாகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். இன்றைய கேள்வி, முழு உலகத்திற்கான யூனிவர்ஸுக்கான எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள்? பதில், நீங்கள் அனைவரும் ஆத்மா ஆவீர்கள் என்பதே முழு உலகத்திற்கான படிப்பாகும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். முழு யூனிவர்ஸுக்கான உலகத்திற்கான தந்தை அனைவரையும் பாவனமாக தூய்மையாக ஆக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகிறார். அவரே படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகமாகும். இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள். கடவுள் யாரு அப்படிங்கறத நீங்க தான் புரிஞ்சிருக்கீங்கிறார் பாபா. பாரதத்தில் யாருமே சரியான முறையில் அறியாமல் உள்ளார்கள். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியான முறையில் யாருமே அறியாமல் உள்ளார்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக உள்ளீர்கள். பாபா குழந்தையாக நம்ம ஆயிட்டோம். பாபா சொல்றாரு, உங்கள கூட என்னை புரிஞ்சுக்கிறதுல வரிசை கிரமமாக தான் இருக்கீங்கிறாரு. வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப அறிந்துள்ளீர்கள். இங்குதான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட சரியான யதார்த்தமான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள். சரியான முறையில் அறிந்து பின் தந்தையை நினைவு செய்வது, இது மிகவும் கடினமாக உள்ளது. மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றாலும் கூட, நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்படியே யதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்கணுங்கிறார் பாபா. நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் இந்த யுக்தி, இந்த வழிமுறை இருக்கிறதா? பாபாவை நிரந்தரமா நான் நினைக்கணும். அதுக்கான ஒரு வழிமுறை உங்க புத்தியில இருக்கா? நான் ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளேன், இதுதான் யதார்த்தமான நினைவு. நான் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கேன். நம்மளுடைய பாபா தந்தை கூட ஒரு பிந்து புள்ளி சிறியதாக உள்ளார். அரை கல்பமாக பகவானின் பெயரையே எடுப்பதில்லை. சத்தியுகம் திரேதாயுகத்துல கடவுளை பத்தின ஞானமே அங்க கிடையாது. நாம பகவானுடைய பெயரையே நம்ம எடுக்கிறது இல்லை. துக்கத்தில் தான் ஏ பகவான் என்று நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது பகவான் யார் என்பதையோ எந்த மனிதரும் புரியாமல் உள்ளார்கள். துக்கம் வரும்பொழுது கடவுளே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பகவான் யாரு அப்படின்னு தெரியாம இருக்காங்க. இப்பொழுது மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான மனனம், அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுள் யாரு அப்படின்னு எப்படியெல்லாம் நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு குழந்தைங்க நீங்க விசார சாகர மந்தனம் பண்ணணுங்கிறாரு. சிந்தனை கடலை கடையுங்க அப்படின்னு சொல்றாரு. பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பேரே என்ன? பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இதன் மூலம் கூட இது ஆன்மீக எல்லையில்லாத தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்ப ஈஸ்வரனே இந்த வித்யாலயத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையே. இப்பொழுது மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் என்ன பெயர் வைக்கலாம்? அப்போ மனிதன் சீக்கிரமா புரிஞ்சுக்கணும், சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன பெயர் வைக்கலாம்? எப்படி இது யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைக்கலாம். இது ஒரு யூனிவர்சிட்டி, இங்க எல்லாரும் படிக்கலாம், எல்லா மதத்தினரும் படிக்கலாம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கலாம் அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி பேர் வச்சா புரிஞ்சுக்கலாம் இது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிங்க. யூனிவர்ஸ், உலகம் என்ற வார்த்தையிலிருந்து யூனிவர்சிட்டி என்ற வார்த்தை வெளிப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படிங்கறதுல இருந்துதான் வந்திருக்குது அப்படிங்கிறார் பாபா.
யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் ஆகும். அதற்கு யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்துள்ளார்கள். இங்கு எல்லா மனிதர்களும் படிக்க முடியும். யூனிவர்ஸ் உலகத்தில் படிப்பதற்கான யூனிவர்சிட்டி ஆகும். இப்பொழுது உண்மையில் யூனிவர்ஸ் உலகத்திற்கான ஒரே ஒரு தந்தை வந்திருக்கிறார். இப்போ உலகத்துல யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பிட்ட மனிதர்கள் தான் போய் படிக்க முடியும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அதுல போய் படிக்க முடியுமானா முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரே யூனிவர்சிட்டி இறைவனால உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி தான். இத புரிய வைங்கிறார் பாபா. இந்த யூனிவர்சிட்டியில தந்தை வந்துதான் இதுக்கு என்ன பண்றாரு, படிப்பை சொல்லி கொடுக்கிறாரு. இது அவருடைய ஒரே ஒரு யூனிவர்சிட்டி ஆகும். இது சிவபாபாவுடைய யூனிவர்சிட்டி. ஏம் ஆப்ஜெக்ட், லட்சியம், நோக்கம் கூட ஒன்றுதான். அந்த உலகத்துல யூனிவர்சிட்டியில ஒவ்வொன்றுக்கும் லட்சியம், நோக்கம் எல்லாமே வெவ்வேறா இருக்கும். ஆனா இந்த யூனிவர்சிட்டியினுடைய லட்சியம் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே லட்சியம், ஒரே நோக்கம்தான். தந்தை தான் முழு யூனிவர்ஸ் உலகத்தை பாவனமாக தூய்மையாக ஆக்குகிறார், யோகம் கற்பிக்கிறார். இதுவோ அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். முழு யூனிவர்ஸ் உலகத்திற்கான தந்தை இன்கார்போரியல் காட் ஃபாதர். இன்கார்போரியல் காட் ஃபாதர் அப்படின்னா நிராகார இறை தந்தை, உடலற்ற இறை தந்தை, உலகத்திற்கான தந்தை. ஆக நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர் என்று வைக்க கூடாது அப்படின்னு கேட்கிறார். உடலற்ற சிவ தந்தை தானே இதை உருவாக்கி இருக்கிறாரு. அதனால ஆத்மாக்களுடைய தந்தை தானே உருவாக்கி இருக்கிறாரு. அதனால இதனுடைய பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, ஆன்மீகமான பல்கலைக்கழகம், ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர், ஆன்மீகமான உடலற்ற சிவ தந்தையால உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஏன் இதை வைக்க கூடாது அப்படின்னு பாபா கேக்குறார். எண்ணம் எழுகிறது இல்லையா? மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழு உலகத்தில் ஒருவர் கூட தந்தையை அறியவில்லை. உலகத்துல கடவுள் யாரு, பகவான் யாரு, ஆத்மானுடைய தந்தை யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்காங்க, அறியாமல் உள்ளார்கள். படைப்பவரை அறிந்தால்தானே பின் படைப்பையும் அறிந்து கொள்வார்கள். படைப்பவர் மூலமாக தான் படைப்பு அறிய முடியும். தந்தை குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விடுவார். வேறு யாருமே அறியாமல் உள்ளார்கள். உலகத்துல அவரை பத்தி யாருமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க. ரிஷி முனிவர்கள் கூட தெரியவில்லை தெரியவில்லை என்றபடியே சென்று விட்டார்கள். நேத்தி எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே முன்பெல்லாம் உங்களுக்கு இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் நாலேஜ், ஞானம் இருக்கவில்லை என்று தந்தை கூறுகிறார். இதுக்கு முன்னாடி பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட சிவபாபாவை பத்தி, அவருடைய படைப்பு என்ன அப்படின்னு தெரியாம தான் இருந்தது. இப்பொழுது படைப்பவர் புரிய வைத்துள்ளார். இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம். பாபா புரிய வச்சுட்டாரு. என்னை எல்லோரும் எங்களுக்கு சுகம் கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனெனில் இப்பொழுது துக்கம், அசாந்தி உள்ளது. அவருடைய பெயரே துக்கஹர்த்தா, சுககர்த்தா என்பதாகும். அவர் யார்? அவர்தான் பகவான், கடவுள். அவர் எப்படி துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர் எப்படி துக்கத்தை நீக்கிறாரு, எப்படி சுகம் கொடுக்கிறாரு தெரியுது. அவர்தான் சுகம் கொடுக்கக்கூடியவர்னு. ஆனா எப்படி வராரு, எப்படி கொடுக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருக்காங்க. எனவே நிராகாரமான காட்ஃபாதர், இறை தந்தை தான் இந்த ஞானத்தை அளிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இது போல தெளிவாக எழுத வேண்டும். இங்கதான் அவர் இந்த துக்கத்தை நீக்கிறதுக்கான வழிய சொல்றாரு. உடலற்ற இறை தந்தை இங்க சொல்றாரு அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெளிவுபடுத்தி எழுதுங்கிறார் பாபா. இது போல ஞான மனனம், விச்சார் சாகர மந்தனம், சிந்தனை கடலை கடையணும் அப்படிங்கிறார். மத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய சிந்தனைய கடையுங்க. மனிதர்கள் அனைவரும் கல் போன்ற புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாமே கல்லு புத்தியா இருக்கிறாங்க. இப்பொழுது உங்களை தங்கம் போன்ற புத்தி உடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். உண்மையில் யாரு குறைந்தது 50க்கு அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ, 50க்கு மேல யாரு மார்க் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தங்க புத்தி என்று கூறுவார்கள். அதுக்கு கீழே மார்க் எடுத்தோம் அப்படின்னா ஃபெயில் தான்.
தோல்வி அடைபவர்கள் தங்க புத்தி உடையவர்கள் அல்ல. ராமர் கூட குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். அதனால்தான் சத்திரியர் என்று காண்பித்துள்ளார்கள். ராமரிடம் ஏன் அம்பை காண்பித்துள்ளார்கள்? ராமர் அம்பு வச்சிருக்கிறாரு இல்லையா என்பது கூட புரியாமல் உள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அவர் எல்லோரையும் கொன்றார் என்று சுயதர்ஷன சக்கரத்தை காண்பித்துள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருடைய கையில இருக்கக்கூடிய சுயதர்ஷனத்தை வச்சு அவர் அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணாரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. மேலும் ராமருக்கு அம்பு காண்பித்துள்ளார்கள். ஒரு விசேஷமான பத்திரிகை வெளியிடப்படுகிறது. அந்த காலத்துல ஒரு விசேஷமான பத்திரிகை வெளியிட்டாங்களாம். அதுல என்ன இருந்தது? அதில் கிருஷ்ணர் எப்படி சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் அக்காசுரர்கள் பக்காசுரர்கள் ஆகியோரை கொள்கிறார் என்று காண்பித்துள்ளார்கள். அப்படி அந்த பத்திரிகையில காமிச்சிருந்தாங்களாம். இருவரையும் ஹிம்சை செய்பவர்களாக சித்தரித்துள்ளார்கள். ராமரும் ஹிம்சை செய்யறாரு, கிருஷ்ணரும் ஹிம்சை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேலும் டபுள் ஹிம்சக் இருவிதமான ஹிம்சை செய்பவர்களாக ஆக்கியுள்ளார்கள். அவங்க கூட டபுள் விதமான ஹிம்சை செய்யறாங்க. உடலாலையும் துக்கம் கொடுக்கறாங்க, மனசாலையும் துக்கம் கொடுக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட குழந்தைகள் பிறந்தார்கள் அல்லவா என்று கூறுகிறார்கள். அட, அவர்கள் இருப்பதே நிர்விகாரி தேவி தேவதையாக. அங்கு ராவண ராஜ்யம் இருப்பதே இல்லை. இந்த சமயத்தில் தான் ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. புரிய வைங்கிறார் பாபா. நாம் யோக பலத்தினாலே உலக அரசாட்சியை பெற்று விடும் பொழுது யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன என்று இப்பொழுது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அது இருப்பதே நிர்விகாரி உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணர் ஆகி உள்ளீர்கள். இது போல இவர்களிடம் முழு ஞானம் உள்ளது என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். இவங்க கிட்ட அவ்வளோ நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு மத்தவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க புரிய வைங்கிறார் பாபா. சிறிதளவு கூட இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் என்றால் இவர் பிராமண குலத்தவர் ஆவார் என்று புரிந்துவிடும். ஒரு சிலருக்கோ இவர் பிராமண குலத்தவர் அல்ல என்று உடனே புரிந்து கொண்டு விடுவோம். புரிய வைக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சு போயிடும். பலவிதமானோர் வருகிறார்கள் அல்லவா? எனவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட்ஃபாதர் என்று எழுதி பாருங்கள், என்ன ஆகிறது பாருங்கள் அப்படிங்கிறார் பாபா. அதாவது ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆன்மீகமான ஒரு பல்கலைக்கழகம் யாரால உருவாக்கப்பட்டது? ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் ஆன்மீகமான உடலற்ற இறைத்தந்தை மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க எழுதி பாருங்க. அப்ப என்ன ஆகுது பாருங்க அப்படிங்கிறார் பாபா. ஞான மனனம் சிந்தனை கடையுங்க அப்படிங்கிறார். வார்த்தைகளை ஒன்றுபடுத்த வேண்டி உள்ளது. நீங்களும் யோசிச்சு இந்த வார்த்தைகள் பொருந்துமா அப்படின்னு யோசிச்சு ஒன்றுபடுத்தி நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எழுதுங்கிறார் பாபா. இங்கு இந்த நாலேஜ் ஞானம் காட்ஃபாதர் இறை தந்தை புரிய வைக்கிறார் அல்லது ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் இதில் எழுதுவதற்கான மிகுந்த யுக்தி வழிமுறை வேண்டும். இங்க உடலற்ற இறைவன் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, நம்மளுடைய துக்கத்தை போக்குறதுக்கான வழி அவருதான் கொடுக்கிறாரு, எந்த ஒரு மனிதனும் இல்ல அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்க சிந்தனை பண்ணி எழுதணும் அப்படிங்கிறார் பாபா. இந்த வார்த்தை கூட சாதாரணமானது. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, தேவதா சாம்ராஜ்யம், மனிதர்களின் புத்தியில் பதியும் வகையில் இது போன்ற வார்த்தைகள் இருக்க வேண்டும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. மன்மனா பவ என்பதன் பொருளே தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவை நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும். நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷ்ணர்கள், பிரம்மாவனுடைய வாயின் மூலமாக பிறந்த பிராமணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரி ஆவீர்கள். இப்பொழுது அவர்களோ விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். கிருஷ்ணருக்கு கூட 4 புஜங்களை காண்பிக்கிறார்கள். 4 கை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்பொழுது அவர்களுக்கு 4 புஜங்கள் எவ்வாறு இருக்க முடியும்? தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவுமே விசாலமான பரந்த புத்தி உடையவர்களாக பாரஸ் புத்தியினராக ஆக வேண்டும்.
சத்தியுகத்தில் எப்படி ராஜா ராணியோ பிரஜைகள் எல்லோருமே பாரஸ் புத்தி தான் என்றுதானே கூற வேண்டும். சத்தியுகத்துல எப்படி ராஜா ராணியோ அது போல பிரஜைகள், ராஜா ராணி பாரஸ் புத்தி தங்க புத்தி அப்படின்னா பிரஜைகளுமே அப்படித்தானே இருப்பாங்க, அப்படித்தானே சொல்லணுங்கிறார் பாபா. அது பாரஸ் உலகமாகும். இது கற்களின் உலகம். இந்த கலியுகத்துல கல்லு புத்தி இருக்கிறதுனால கல்லு உலகம். உங்களுக்கு இந்த நாலேஜ், இந்த ஞானம் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக கிடைத்துள்ளது. நீங்கள் உங்களது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜா மகாராஜா எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தி வழிமுறை கூறுகிறார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. காலச்சக்கரம் பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபமாகும். இச்சமயத்தில் ஜனத்தொகை பாருங்கள் எவ்வளவு உள்ளது, மக்கள் தொகை பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானோர் இருப்பார்கள், இப்ப எவ்வளவு கோடி பேர் இருக்காங்க. இதே சத்தியுகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க, ரொம்ப குறைந்த ஆத்மாக்கள். சங்கமமும் உள்ளதல்லவா, பிராமணர்களும் குறைவாக இருப்பார்கள் அல்லவா. பிராமணர்களின் யுகமே சிறியது. பிராமணர்களுக்கு பிறகு தேவதைகள். பிராமணன் இருக்கோம், இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன ஆகிறோம், தேவதையாக ஆகிறோம், விருத்தியை அடைகிறார்கள். பிராமண யுகமே ரொம்ப சிறுசு, இப்ப ரொம்ப குறைவாக தான் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது, குட்டிக்கரணம் ஆகிறதல்லவா. எனவே ஏணிப்படியின் படத்துடன் கூடவே விராட ரூபமும் இருந்தது என்றால் புரிய வைப்பது தெளிவாக இருக்கும். யாரு உங்கள் குலத்தினராக இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் சுலபமாகவே பதிந்துவிடும். இவர் நமது குலத்தினரவரா இல்லையா என்பது அவர்களுடைய முகத்தின் மூலமாக கூட தெரிந்து விடுங்கிறார். இவங்க தேவதா குலத்தை சேர்ந்தவர்களா இல்லையா அப்படின்னு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுடுங்கிறார் பாபா. நமது குலத்தினராக இல்லை என்றால் தோசைக்கல் போல, அதாவது உணர்ச்சியற்று கேட்பார்கள். தண்ணி எப்படி தோசைக்கல்ல ஊத்தணும்னா காஞ்சி போயிடுது இல்லையா, அது போல உணர்ச்சி இல்லாம கேட்பாங்கிறாரு. யார் அறிவாளியாக இருப்பாரோ அவர் கவனத்துடன் கேட்பார்கள். ஒரு முறை யாருக்காவது முழுமையாக அம்பு போல பதிந்தது என்றால் பின் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் கேள்வி கேட்பார்கள். மேலும் யாராவது நல்ல மலராக இருந்தால் தானாகவே தினமும் முழுமையாக புரிந்து கொண்டு போய்விடுவார்கள். படங்கள் மூலமாக யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இதுவோ உண்மையில் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உடனே சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலர் கேட்காமலேயே தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். ஒரு சிலரும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் ஒன்றும் புரியாமல் இருப்பார்கள். பிறகும் புரிய வைக்க வேண்டியுள்ளது, குழப்பமும் செய்யக்கூடாது. பிறகு கூறுவார்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவது கூட இல்லை, நீங்க குழம்பி போயிடக்கூடாதுங்கிறாரு. உங்களை கடவுள் காப்பாத்துறாரா அப்படியெல்லாம் கேட்பாங்க. நீங்க குழம்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு பாபா. இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு அளிக்கிறார் என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா எப்படி எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. கருமங்களின் கணக்கு வழக்கு ஒவ்வொருவரும் தங்களுடையதை தீர்க்க வேண்டியதே உள்ளது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள். நானோ பத்தீத்தர்களை தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த தொழில், தூய்மையாக்கக்கூடிய தொழிலை நீங்களும் கத்துக்கோங்கிறார். தந்தை 5 விகாரங்களின் மீது வெற்றி அடையுமாறு செய்கிறார். எனவே அவை மேலும் பலத்துடன் எதிர்க்கும். இப்ப பாபா இந்த 5 விகாரத்தின் மீது வெற்றி அடைய கத்து கொடுக்கிறாரு. அப்ப அது இன்னும் நம்மள என்ன பண்ணுதா, ரொம்ப எதிர்க்குதான். பாபா சொல்றார், விகாரத்தின் புயல் மிகவுமே பலமாக வருகிறது. அதுகிட்ட இவ்வளவு நாளா நம்ம நண்பர்களா ஃப்ரெண்டா அது கூடவே இருந்தோம். இப்ப அதுல இருந்து வெற்றி அடையணும், அதை விட்டு விலகணும் அப்படின்னு பாபா கத்து கொடுக்கும் போது அது என்ன பண்ணுது, ரொம்ப நம்மள எதிர்க்குது, இன்னும் ரொம்ப பலமாதான் வருது. தந்தையினுடையவர்களாக ஆகும் பொழுது இந்த எல்லா வியாதிகளும் கொந்தளித்து மேலே வரும் என்று தந்தை கூறுகிறார். புயல்கள் பலமாக வரும். முழுமையான குத்துச்சண்டை உள்ளது. நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது. கூறுகிறார்கள், விரும்பாவிடினும் கூட தீய பார்வை ஏற்பட்டு விடுகிறது என்று. நாங்க விரும்பல, ஆனா கெட்ட பார்வை போயிடுதுன்னு சொல்றாங்க. ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும்.
தீய பார்வை உடையவர்களிடம் பேசக்கூடாது. பாபா எல்லா சென்டர்களின் குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். தீய பார்வை உடையவர்கள் மிகவும் ஏராளமாக உள்ளார்கள். பெயரை கூறிவிட்டால் இன்னுமே துரோகி ஆகிவிடுவார்கள். தங்களை சர்வநாசம் அழித்துக் கொள்பவர்களாக தவறான காரியம் செய்ய முற்படுகிறார்கள். காம விகாரம் மூக்கை பிடித்து விடுகிறது. மாயை விடுவதில்லை. தீய செயல், தீய பார்வை, தீய வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. தீய நடத்தை ஆகிவிடுகிறது. எனவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சி ஆகியவற்றை நடத்தும் பொழுது யாருமே சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட ஏதாவது யுக்தியை, வழிமுறையை கையாளுங்கள் அப்படிங்கிறார். இந்த கீதா ஞானத்தை சுயம் தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவற்றின் விஷயம் கிடையாது. இதுவோ படிப்பாகும். கீதையின் புத்தகமோ இங்கு இல்லை. தந்தை கற்பிக்கிறார். கையில் புத்தகத்தை எடுக்கிறாரா என்ன? பிறகு இந்த கீதை என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? பிற எல்லா தர்ம சாஸ்திரங்களும் பின்னால் தான் வருகின்றன. எத்தனை அநேக மடங்கள், வழிகள் உள்ளன. எல்லாவற்றிற்கும் அதன் சாஸ்திரங்கள் உள்ளன. ஒவ்வொரு மடங்கள், ஒவ்வொரு தர்மத்துக்கும் அதனுடைய சாஸ்திரம் இருக்கு. கிளைகள், கொடிகள் என்னவெல்லாம் உள்ளனவோ இல்லையா? இந்த மதங்கள்லாம் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கு. கிளைகளா இருக்கு. அந்த கிளையில இருந்து ஒரு சின்ன கிளை, கொடியா, இப்படி எல்லாம் சின்ன சின்ன மதங்களா பிரிஞ்சு இருக்கு. சிறிய சிறிய மடங்கள், கொள்கைகள், அவற்றவற்றிற்கும் அதன் சாஸ்திரங்கள் உள்ளன. எனவே அவை எல்லாமே குழந்தை குட்டிகள் ஆகின்றன. ஆனால் அவற்றினால் முக்தி கிடைக்காது. சர்வ சாஸ்திரங்களின் தாய் சிரோன்மணி கீதை தான் பாடப்பட்டுள்ளது. கீதையின் ஞானம் கூட கூறுபவர்கள் இருப்பார்கள் அல்லவா? உலகத்துல கீதை ஞானம் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு இருக்காங்க. எனவே இந்த ஞானத்தை தந்தை தான் தருகிறார். கையில் ஏதாவது சாஸ்திரங்கள் ஆகியவை இருக்கிறதா என்ன? நான் கூட சாஸ்திரம் படிப்பது இல்லை. பாபா சொல்றாரு, நான் ஏதாவது சாஸ்திரத்தை எடுத்துட்டு வச்சு சொல்றேனா? நான் ஏதாவது சாஸ்திரத்தை படிக்கிறேனா அப்படின்னு சொல்றாரு பாபா. உங்களுக்கும் கற்பிப்பதில்லை. நானும் சாஸ்திரம் படிக்கிறது இல்ல, உங்களுக்கும் நானு கத்துக் கொடுக்கறது இல்ல. அவர்கள் கற்கிறார்கள், கற்பிக்கிறார்கள். இங்கு சாஸ்திரங்களின் விஷயம் இல்லை. தந்தை இருப்பதே நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைஞ்சவர். அவரு ஞான கடல், ஞானம் நிறைந்தவரா இருக்காரு. நான் உங்களுக்கு எல்லா வேதங்கள், சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். முக்கியமானவையே 4 தர்மங்களின் 4 தர்ம சாஸ்திரங்கள். பிராமண தர்மத்திற்கென்று ஏதாவது புத்தகம் உள்ளதா என்ன? எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவை அனைத்துமே தந்தை விளக்கமாக புரிய வைக்கிறார். மனிதர்கள் எல்லோருமே கல்புத்தியினராக உள்ளார்கள். இந்த கலியுகத்துல மனிதர்கள் எல்லாருமே கல்லு புத்தியா இருக்கிறாங்க. அதனால்தான் இவ்வளவு ஏழையாகி உள்ளார்கள் அப்படிங்கிறாரு. எல்லாத்துலயுமே ஏழையா இருக்கிறாங்க. அன்பு, அமைதி, சந்தோஷம், குணங்கள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. தேவதைகள் கோல்டன் ஏஜில், சத்தியுகத்தில் இருந்தார்கள். அங்கு தங்க மாளிகைகளால் கட்டப்பட்டிருக்கும். அங்க மாளிகை எல்லாமே எதுல கட்டப்பட்டிருக்கும்? தங்கத்தாலதான் கட்டப்பட்டிருக்கும். தங்க சுரங்கங்கள் இருந்தன. இப்பொழுது உண்மையான தங்கம் இல்லை. முழு கதையும் பாரதத்தை பொறுத்துதான் உள்ளது. நீங்கள் தேவி தேவதைகள், தங்க புத்தியினராக இருந்தீர்கள். உலகத்தின் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. நாம் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தோம். பிறகு நரகத்தின் அதிபதி ஆனோம். இப்பொழுது மீண்டும் தங்க புத்தி ஆகிறோம். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தான் உள்ளது. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாடகப்படி பாகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகப்படி ஒவ்வொருத்தருடைய பாகம் அப்படி நடந்துட்டு இருக்குது. என்ன நேரம் காலம் கடந்து போகிறதோ அது மிகவும் சரியாக அக்யூரேட்டாக நடக்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலம், எந்த நேரம் நடந்து முடிஞ்சதோ அது இப்போவும் அப்படியே கரெக்டா நடக்குது. பிறகும் புருஷார்த்தத்தை முயற்சி செய்விப்பார் தான் இல்லையா? ஆனாலும் கூட பாபா என்ன பண்ண வைக்கிறாரு? முயற்சி செய்ய வைக்கிறாரு தானே. டிராமால என்ன இருக்கோ அப்படியேதான் இருக்கட்டும் அப்படின்னு அவர் விடல இல்லையா? நம்மள என்ன பண்றாரு? முயற்சி செய்ய வைக்கிறாரு. சுயம் பகவான் நம்மை ஹெவன், சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்விக்கிறார் என்ற போதை எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதோ அவர்களுடைய முகம் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக, முதல் தரமானதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்ங்கிறார் பாபா. தந்தை வருவது கூட குழந்தைகளை புருஷார்த்தம் முயற்சி செய்விக்கதான். சத்தியுகத்துக்கு போகணும், நல்ல குழந்தை ஆகணும், தேவதை குழந்தை ஆகணும் அப்படின்னு நம்மள உயர்த்துறாரு. நம்மள முயற்சி செய்ய வைக்கிறாரு. அதுக்குதான் அவர் வந்திருக்கிறாரு.
பிராலப்தம் பிராப்தி பெற செய்ய வைக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறாரு. இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உலகத்தில் யாராவது ஏதாவது அறிந்துள்ளார்களா என்ன? கடவுளே வந்திருக்கிறாரு, இவங்களை முயற்சி செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அதனால அந்த போதையில இருங்க. உலகத்துல வேற யாருக்காவது தெரியுதா என்னங்கிறார் பாபா. ஹெவன் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் முயற்சி செய்ய வைக்கிறார். எனவே குஷி இருக்க வேண்டும். முதல் தரமான குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். முகம் அப்படியே முக மலர்ச்சியில இருக்கணுங்கிறார். பகவானே நம்மள முயற்சி செய்ய வைக்கிறாரு, சொர்க்கத்துக்கு தேவதை ஆக்குறாரு அப்படின்னு அவ்வளவு குஷியில இருக்கணும். முகம் மிகவுமே முதல் தரமாக குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை மறப்பதனாலேயே மனத்தளர்ச்சி ஏற்படுகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தால் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையின் மூலம் புரியப்படுகிறது. சேவையின் மூலமே புரிஞ்சுக்கலாங்கிறார் பாபா. தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமும் வருகிறதல்லவா? நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது, மோசமான குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது. கெட்ட குணங்கள் இருக்கு. தோட்டத்தில் நறுமணம் உள்ள மலர்களை தான் எடுப்பதற்கு மனம் விரும்புகிறது. தோட்டத்துக்கு போறோம் அப்படின்னா வாசமான நல்ல அழகான மலரை எடுக்கணும்னு தானே எல்லாருடைய மனமும் விரும்புது. எருக்கம் பூவை யார் எடுப்பார்கள்? தந்தையை சரியான முறையில் நினைவு செய்வதால் தான் விக்கிரமங்கள் விநாசமாகும். அதாவது நம்மளுடைய பாவங்கள் அழிந்துவிடும் அப்படிங்கிறார் பாபா. நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியில் இருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, மாயையின் குத்துச்சண்டையில் தோற்றுவிடக்கூடாது. ஒருபோதும் வாயிலிருந்து தீய வார்த்தை வெளிப்படக்கூடாது. தீய பார்வை, தீய நடத்தை, தீய செயல்கள் ஆகக்கூடாது என்று கவனம் இருக்கட்டும். இரண்டாவது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் தரமான நறுமணமுள்ள மலராக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும். தந்தையின் நினைவில் இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் வாடி போக கூடாது. வரதானம், உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி உலக சேவகன் ஆகுக. உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ அது பிராக்டிக்கலா இருக்கணும். அந்த சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆகுக. விளக்கம், குழந்தைகள் நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கிறீர்களோ அது நடைமுறை வாழ்வில் சமமானதாக இருக்க வேண்டும். என்ன நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ அது நம்மளுடைய பிராக்டிக்கல்ல இருக்கணும். இல்லையெனில் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமை கொண்ட ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள். நம்ம ப்ராமிஸ் ஒண்ணு பண்றோம், செயல் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா புண்ணியம் செய்யறதுக்கு பதிலாக சுமைதான் சேரும், பாவம் தான் சேரும் அப்படிங்கிறார் பாபா. இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் நிலையை அறிந்து தன்னை பாதுகாப்பாக வையுங்கள். ஏனெனில் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனமான பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமைக்கான பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கின்றது. எனவே புண்ணிய ஆத்மா ஆகுக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவகன் ஆகுங்கள். குழுவின் ரூபத்தில் ஒரு வழி ஏக்கர ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்லோகன், தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். தூய்மையின் ஜோதி நாலாபுறமும் சுடர்விட ஆரம்பித்தால் பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.